ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போது தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பச்சை மிளகா இருக்குது, அதை வந்துட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் சேர்க்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியாகவே போட்டுக்கோங்க. ஆனால் வந்து இந்த சட்னிக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்துட்டு எல்லாம் தோல் உரித்து தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு 10-20 பல் பூண்டு வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். தோல் உரிக்காமலே தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டி காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 ஸ்டெப் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அரை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் பச்சை மிளகா தான் இதுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சோண்டு அதையும் கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, இது வந்துட்டு ஒரு 5-6 இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இது நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக, அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இவ்வளவு பெருசு புளி போதும், அதே போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணினீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணோம்னா ஆற வச்சிடணும். ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சட்னி, இது தக்காளி செஞ்சோம்ல, அதை வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம்.
பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேற ஒரு பவுலுக்கு வேற ஒரு இது பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா தாளிக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போது இது பாருங்கள் ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை ஆனியனு. இது பச்சை ஆனியன் வந்துட்டு இதோட போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் மல்லி இலை போடணும். சாரி நான் அதை வாங்க மறந்துட்டேன், அதனால நம்ம இப்போ அதை ஆட் பண்ணவே இல்லை. மல்லி இலை போடலனாலும் டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுவும் இல்லாமல் லைக்கும் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாய்.